மதர்ஸ் டே தாய்மார்கள் தினம் அனுசரிக்கிற அந்த நாளில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நானே வாசிக்க விரும்புகிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு சினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அப்பொழுது அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அன்பானவர்களே, பொதுவாக இந்த மதர்ஸ் டே தாய்மார்கள் தினம் என்று சொல்லும்போது பலருக்கும் இது நமக்கு தேவையா என்று சிலர் கேட்கலாம். ஒருவேளை இந்த தாய்மார் தினம் கொண்டாட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்த்தால், இந்த தேவை அவசியமாயிருக்கிறது. வருகிற கடந்த காலங்களில் அல்லது கடைசி காலம் நெருங்க நெருங்க இது மிகவும் அவசியப்படுகிறது. முன்பெல்லாம் இல்லாத அளவுக்கு தாயின் மேல் இருக்கிற அந்த பாசம் ரொம்ப குறைந்து கொண்டே போகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் தான் இந்த பல தினங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆங்காங்கே நாம் பார்க்கும்போது இந்த தகப்பனார் தினம், தாய்மார் தினம், அதே போல உழைப்பாளர் தினம், இப்படி நிறைய தினங்கள், குழந்தைகள் தினம் அப்படின்னு நிறைய தினங்கள் இருக்கு. இது எல்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகளில் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகளில அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்க கூடும், பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக இருக்கிறார்கள். பெற்றோரோடு பிள்ளைகள் தொடர்பு கூட இல்லை. தாய்மார்களை கவனிப்பதில்லை. பிள்ளைகள் திருமணமான பிறகு, திருமணத்துக்கு முன்பே கூட அநேகர் தான் சுயமாக முடிவெடுக்கும் இடத்தில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் திருமணத்திற்கு கூட பெற்றோர்களுக்கு அழைப்புதல் கொண்டு கொடுக்கிறார்கள். எனக்கு திருமணம் இருக்கிறது என்று பிள்ளைகளை பெற்றோருக்கு அழைப்புதல் கொடுக்கும் அளவுக்கு பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்தால் கூட போய் பார்ப்பதில்லையாம், போன் பண்ணி பேசுவதில்லை. ஒரு தாயினுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதை இந்த காலையில நாம் உணர ஆண்டவர் கிருபை செய்வாராக. அன்பானவர்களே, பல நேரங்களில் தாயினுடைய அந்த உண்மையான அன்பையும் பாசத்தையும் இருக்கும்போது உணராமல் இல்லாத போது உணர்கிற உலகம் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தாய்மார் தினம் ஒன்றை உண்டாக்கியாவது ஒரு தாயை பற்றி சொல்லி தாயின் அன்பை புரியாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு தினம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அவசியமா என்றால் இப்பொழுது அவசியப்படுவதனால் அது கொண்டாடப்படுகிறது. மிக குறிப்பாக சபைக்குள்ளே தாய்மார்களை பற்றிய ஒரு உணர்வை, உண்மையான தாயின் அன்பை புரிந்து கொள்வதற்கு இந்த தாய்மார் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. குறிப்பாக இளமையில் தாய்களை நேசிக்கிற அல்லது தாயோடு ஒட்டி இருக்கிற பிள்ளைகள் வளர வளர தாயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய இடைவெளி அதிகமாகிறது. சிறு வயதில் கட்டி பிடித்து கொண்டே இருக்கிற அல்லது படுக்கும்போது கூடவே படுத்திருக்கிற பிள்ளைகள் வளர வளர அவர்கள் தாயை விட்டு சற்று தூரமாக போய்விடுகிறார்கள். என்று சொல்லப்போனால் தாய் சொல்வதுதான் பெரிதென்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது ஆசிரியர் சொல்வது பெரிதாக தெரியும். அதற்கு பிறகு கூட இருக்க நண்பர்கள் சொல்வது பெரிதாக தெரிய ஆரம்பிக்கிறது.
தாய் கண்டிக்கும் போது, நண்பர்கள் அணைக்கும் போது தாய் தவறானவளாகவும் அல்லது அன்பில்லாதவளாகவும், நண்பர்களும் தோழிகளும் தான் தன்மேல் அதிக அன்புள்ளவர்களாகவும் காட்டப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள் வளரும்போது தாயினுடைய அன்பை குறைத்து மதிப்பிட்டு தன்னுடைய நண்பர்கள் தோழிகளுடைய அன்பை பெரிதாக நினைத்து நண்பர்களும் தோழிகளும் சொல்லுகிறவைகளை அப்படியே நம்பி தாய் தகப்பனை விட்டு அல்லது தாயை விட்டு இடைவெளியாக பிரிந்து போய்விடுகிறார்கள். இன்னும் காலங்கள் போகும்போது தாய் சொல்வதை தவறாகவே நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். தாயினுடைய ஆலோசனைகளையும் போதனைகளையும் தேவையில்லை என்று எண்ணும் அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். நம் மேல் அன்பில்லாமல் இருக்கிறார்கள் என்று உணர்கிறார்கள். கண்டிப்பதையும் சிட்சிப்பதையும் அம்மா நம்மை வெறுக்கிறார்கள் என்று கூட எடுத்துக்கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காலப்போக்கிலே தாயை வெறுப்பதும் அவர்களை அலட்சியம் பண்ணுவதும் அல்லது அவர்களை கோபமாக பேசி திட்டுவதுமான இடத்திற்கு பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். ஒரு இடத்துல தாய் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு பிள்ளைகள் மாறி போகிறார்கள். திருமணமான பிறகு இன்றைக்கு இன்னும் அதிகமான இடைவெளியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அப்படி இல்லாட்டாலும் பெரும்பாலானவர்கள் அப்படி இருப்பதை இந்த அளவில் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் திருமணமான பிறகு, அவர்கள் தனி குடும்பமாக பிறகு எத்தனையோ முதியோர்கள் அவர்கள் தனிமையில் இருப்பதை காண முடிகிறது. அன்பானவர்களே, நான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் முன்பதாக நான் ஒரு 4 விதமான தாய்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். 4 விதமான தாய்கள். யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் 4 விதமான தாய்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயின் தாய், மோசேக்கு பெற்றது ஒரு தாயாக இருந்தாலும் 4 விதங்களில் தாய்மார்களை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக யாக்கோபினுடைய பிள்ளைகள், யாக்கோபோடு 70 பேர் அவர்கள் இஸ்ரவேல் எகிப்து நாட்டிற்கு போனார்கள். எகிப்தில் யாக்கோபின் சந்ததியினர் பலுகி பெருகி 6 லட்சம் பேராக வளர்ந்தார்கள். புருஷர்கள் இருந்தார்கள். லட்சக்கணக்கான இஸ்ரவேலாக மாறி போனாங்க. யோசேப்பின் காலத்தில் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. யோசேப்பு மரித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்து, இந்நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி நமக்கு எதிரான யுத்தத்தில் நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்று பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைத்தான். அப்படிப்பட்ட விதங்களில் தான் அவர்களை வேலைகளை கொடுத்து ஒடுக்கினான். அதற்கு பிறகு பிள்ளைகளை அவர்களாகவே நைல் நதியிலே போடும்படி கட்டளையிட்டான். பிறக்கும் போதே கொல்லும்படியும் சொல்லியிருந்தான். மருத்துவச்சிகள் மூலமாக கொல்ல நினைத்தான். தப்பி பிழைத்த பிள்ளைகளை பெற்றோர்களை நதியில் போட சொன்னான். அப்படியும் போடாத பிள்ளைகளை பார்வோனுடைய ஆட்களே கொன்று போடும்படி கட்டளையிட்டான். இப்படி பல விதங்களில் கொடுமைகள் நடக்கும்போது மோசேயின் தாய், அவளுடைய பெயர் அங்கே யோகபேத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் அந்த வசனம் இல்லாவிட்டாலும், மோசேயின் தாயின் பெயர் சொல்லப்படாவிட்டாலும் என்னாகமத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் மோசேயின் தாயின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பெற்றெடுத்த தாய் ஒன்று யோகபேத். அந்த யோகபேத் என்ன செய்கிறாள் அப்படின்னா, அவளுடைய தாய்மை பாராட்டுதலுக்குரியது. உயர்ந்த தன்மை உள்ள ஒரு தாய். அவள் பாராட்டுக்குரியவளாக இருக்கிறாள். சொல்லப்போனால் இவளை பார்வைக்கு பாடகத்தாய் மாதிரி இருக்கிறாள். உலகத்திற்கு அவள் உண்மையான தாயாக காட்டப்படவில்லை. உலகமே சொல்லும், பார்வோனுடைய குமாரத்தினுடைய பிள்ளையைத்தான் இவள் வளர்க்கிறாள் என்று தெரியும். எல்லாருக்கும் என்ன தெரியும்? மோசேயின் தாயை பார்த்து இவள் பார்வோனு குமாரத்திற்காக வளர்க்கிறாள். மோசேயின் தாய் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அப்படிதான் நடந்தது. பார்ப்பதற்கு வாடகை தாய், ஆனால் உண்மையாகவே அவள் பெற்றெடுத்த ஒரு தாய். எனக்கு இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தாயினுடைய தைரியத்தையும்
பிள்ளையின் மேல் உள்ள அன்பையும் ஒருமுறை கூட நினைத்து பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு தாயின் அன்பை புரிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் தேவைப்படுது, சில பார்வை காட்சிகள் தேவைப்படுது. மோசேயின் தாயினுடைய அது ஒரு அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தாய்மார் தினத்தில் அம்மா உயிரோடு கூட இருந்தால் அம்மாவுக்கு அன்பு செலுத்தவும் பரிசு கொடுக்கவும் பாராட்டவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிலருக்கு தாய் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இல்லாத போது ஒருமுறை கூட அம்மா செய்ததை நினைவு கூற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஈடு இணையற்ற அல்லது அதற்கு இணையாக இன்னொரு அன்பை சொல்ல முடியாத ஒரு அன்பு என்னன்னா தாயினுடைய அன்பு. தாயினுடைய அன்பு யாரால சொல்லியோ அல்லது வேண்டியோ தேவைப்படும் போதோ கேட்டு கெஞ்சித்தோ கிடைப்பதல்ல. அது வேண்டாம் என்றாலும் பொங்கி வரக்கூடிய அன்புதான் தாயினுடைய அன்பு. நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று யாரும் கேட்காமலே வருகிற அது ரத்தம் சார்ந்த தொடர்புள்ள ஒரு அன்புதான் அந்த தாயினுடைய அன்பாக என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. அன்பானவர்களே, ஆரோன் மூத்தவனாக இருக்கிறான். ஆரோனோடு பிறந்தவர்கள், மோசையோடு பிறந்த இன்னும் 2 பேர் உண்டு. அவனுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காளும் உண்டு. ஒருவேளை ஆரோனும் நைல் நதியிலே போடப்பட்டிருக்க வேண்டும். அவன் தப்பிவிட்டான். முந்தி பிறந்ததுனால், சட்டம் வரும் முன்பே பிறந்ததுனால அவன் அங்கே தப்பி கொண்டான். மோசேயின் தாயின் அன்பை நாம் பேசுகிறோம். ஆனால் அவன் மோசேக்கு மட்டும் தாய் அல்ல, 3 பேருக்கு தாயாக இருக்கிறாள். இந்த தாயை மோசேயை வைத்து இவள் சிறந்த தாய் என்று சொல்வது மட்டுமல்ல, அவள் என்ன சாதித்தாள் மோசேயின் தாய் என்றால், மோசேயை வளர்ப்பதிலே பெரிய பங்கு மட்டும் இல்லை, அவள் இன்னும் 2 பிள்ளைகளையும் சிறப்பாக வளர்த்திருக்கிறாள். ஒன்று மிரியம். இந்த மிரியம் பற்றி படிக்கும் போது மிக அழகாக இந்த தாய் 3 பிள்ளைகளையும் சிறப்பாக வளர்த்திருக்கிறாள். மிரியமை பற்றி சொல்லும் பொழுது அன்பானவர்களே, ஒரு ரொம்ப அழகா வளர்க்கப்பட்ட ஒரு பெண் மிரியம். அவள் செய்தது என்ன? மோசேயை கொண்டு நைல் நதியிலே போட்ட பொழுது சரியாக போய் காரியங்களை செய்தாள். ரொம்ப விவரமான பெண். பாருங்கள், தாய் போக முடியாத இடத்திற்கு தாயாக போனவள் தான் மிரியம். அங்கே தாய் போக முடியவில்லை. சின்ன பிள்ளை என்று அவள் போய் நின்று பார்வோன் குமாரத்தை குளிக்க வரும் இடத்தில் அந்த நாணல் பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வர சொன்னால் ஒரு வேலைக்காரியை எடுத்துக்கொண்டு வந்த போது பார்த்தா அது எபிரேய குழந்தை. பார்வோனுடைய குமாரத்தை கேட்காமலே இந்த மிரியம் அல்லது மோசையின் அக்காள் அவ போய் பார்வோன் குமாரத்தி கிட்ட சொல்றா, இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு எபிரேய தாயை அழைச்சிட்டு வரட்டுமான்னு சொல்ற. இதுக்கு பால் கொடுக்கணுமே, யாரையாவது கிடைக்குமான்னு அவ கேட்கல, இவளே முந்தி சொல்றா. எப்படி ஆகிலும் நம்ம அம்மாவை கொண்டு போய் தம்பிக்கிட்ட என்ன செஞ்சிடணும், சேர்த்துடணுன்ற ஒரு எண்ணத்துல இந்த மிரியாமே சொல்ற, இதுக்கு ஒரு தாய் கூட்டிட்டு வரட்டுமான்னு. வேற தாயை கூட்டிட்டு வரல, தன் தாயவே அழைச்சிட்டு வர்றா. அன்பானவர்களே, மிக கவனமாக அறிவாக சில வேலைகளை செய்ததனால் மோசே பிழைத்ததற்கு இவளும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாள். மிரியாமை பற்றி சொல்லும் பொழுது அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், பைபிள்ல முதல் தீர்க்கதரிசி யாருன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாமா தான் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கு. 2வது ஆரோனை பற்றி சொல்லியிருக்கு. 3வது மிரியாமை பற்றி தான் சொல்லியிருக்கு. 3வது இடத்துல மிரியம் இருக்கிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசின்னு யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. தீர்க்கதரிசி ஆகிய மிரியம் என்று எழுதியிருக்கு. அப்படி ஒரு பிள்ளையை வளர்த்தது யாருன்னா அந்த யோகபேத். நாம் இந்த யோகபேத் என்று சொல்லும் பொழுது மோசேயை மட்டும்தான் நம்ம நினைப்போம். பல நேரங்கள் நமக்கு நினைவுக்கு வருவது மோசே எப்படி அழகா அன்பு கூர்ந்து வளர்த்தான்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஆரோனையும் மிரியாமையும் வளர்த்ததை பற்றி நம்ம பெரிதளவுக்கு சிந்திக்கிறதுல பேசுறது இல்லை. ஆனால் மிக அழகாக நேர்த்தியாக மிரியாமை வளர்த்திருக்கிறார் அப்படின்றதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த மிரியாமனுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே செங்கடலிலே பாதுகாக்கப்பட்ட போது, எகிப்தியர்களெல்லாம் செங்கடலிலே மாண்டு போன போது, மிரியாம் அங்குள்ள பெண்களோடு சேர்ந்து தம்புரோடும் கிண்ணறத்தோடும்
ஆடி பாடி கர்த்தரை துதித்து ஆராதனை செய்கிற ஆராதனை வீரர். அவள்தான் அங்கே முதன்மை இடத்தில் நின்று மக்களை தேவனை ஆராதிக்கும்படி, துதி சொல்லும்படி, நன்றி சொல்லும்படி மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆராதனை வீராங்கனையாக இருந்திருக்கிறாள் இந்த மிரியம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மிரியாமை வளர்ப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறார். இது தானாக வந்தது அல்ல. மிரியாமுக்குள் இருந்ததான காரியங்கள் தானாக வந்ததல்ல. அது மோசையின் தாயாகிய மிரியாமின் தாயாகிய யோகபேத் வளர்த்த அந்த விதத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆரோனையும் மிக சிறப்பாக வளர்த்த தாய் இந்த யோகபேத். அவள் எப்படி வளர்த்திருக்கிறான்னு பார்த்தா, பார்வோன்ட்ட மோசே போறதுக்கு பயந்த நேரத்துல கர்த்தர் யாரை கொடுத்தாருன்னா ஆரோனை தான் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஆரோன் மோசையை விட தைரியமானவனாக இருந்திருக்கிறார். அதனாலதான் மோசேயின் பயத்தை போக்குவதற்கு ஆரோனை கூட கொடுக்கிற அளவுக்கு ஆரோன் ரொம்ப தைரியமான ஆளா இருந்திருக்கிறான். அப்படி பார்க்கும்போது பாயாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது மோசேக்கு ஆரோன் பாயாக இருந்திருக்கிறான். அதே போல ஆரோன் தான் பிரதான ஆசாரியன். அவன் வழியில் தான் பிரதான ஆசாரிகள் வந்தார்கள். ஆரோனுடைய மகனாக எலியேசர் அடுத்த பிரதான ஆசாரியனாக இருந்தான். அதற்கு பிறகு எலியேசருடைய பிள்ளை என்று ஒரு ஆசாரிய வம்சத்தை ஆரோன் மூலமாக தேவன் ஏற்படுத்தும் அளவுக்கு தேவன் ஆரோனை தனக்காக தெரிந்து கொள்ளும் அளவுக்கு தாய் அப்படி ஒரு வளர்த்திருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். 3வது தான் மோசே. இந்த மோசேயை வளர்ப்பதில் தாயினுடைய அன்பு மிக பெரியது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஒரு தேவ மனிதர் தான் மோசே. அவ்வளவு பெரிய மோசேயை, தீர்க்கதரிசியாகிய மோசேயை உருவாக்குற இடத்துல இந்த யோகபேத் இருந்திருக்கிறார். அவளை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. செல்வாக்கு மிகுந்த தேவ மனுஷர்கள்ல மிக முக்கியமான ஆள் மோசே. அவனை உருவாக்கிய ஒரு தாய் எவ்வளவு முக்கிய பங்கு அவளுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய அன்பையும் விசுவாசத்தையும் தன் பிள்ளைக்கு ஊட்டினாள் என்பதை வாசிக்கிறோம். ஏனென்றால் கொஞ்ச காலம்தான் மோசேயை தாய் வளர்த்தாள், அதிக காலம் வளர்க்கல. அந்த பிள்ளை பால் குடிக்கிற வரைக்கும் தான் மோசேயின் தாய் வளர்த்தாள். அதுக்கு பிறகு கொண்டு போய் பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட விட்டுட்டார். ஆனா பால் இன்னைக்கு மாதிரி அல்ல, அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான காலங்கள் பால் கொடுத்திருக்க கூடும். ஆனா அந்த பால் கொடுக்கிற காலங்களிலேயே பால் மட்டும் அந்த பிள்ளைக்கு கொடுக்காம அதோடு சேர்த்து தேவனுடைய விசுவாசத்தையும் அன்பையும் அந்த தாய் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த எபிரேய உணர்வு மோசேக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. எகிப்தின் அரண்மனையில வாழ்ந்தாலும் எகிப்திய உணர்வு இல்லாம எபிரேய உணர்வு மோசேக்குள்ள இருந்துச்சு. பார்வோன் குமாரத்தியால் வளர்க்கப்பட்டு பார்வோனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு எகிப்தியரோடையே பழகி இருந்தாலும் தான் ஒரு எபிரேயன் என்ற உணர்வு அந்த குழந்தைகளையே வளர்க்கும் போதே அதை கொடுத்து விட்டாள் அப்படின்றத நம்ம காண முடிகிறது. இந்த இடத்துல மோசேயின் தாய் ஒரு தைரியமான பெண். ஒருவேளை பைபிள் சொல்லிக்கு 3 மாதம் ஒழித்து வைத்தாள் இருக்கு. அந்த 3 மாசம் ஒழிச்சு வைக்கும் போது ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன நடந்திருக்கும்? மோசேயின் தாய் கொல்லப்பட்டிருப்பாள். மோசே மட்டுமல்ல, மோசேயின் தாயின் உயிருக்கும் ஆபத்து. ஆனா அந்த மோசேயின் தாய் தன் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறான்றத நம்ம பார்க்கும்போது அவருடைய தைரியம், பயப்படாம செய்த அந்த காரியத்தை நாம் நினைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரியாக திட்டமிட்டிருக்கிறாள். நாணல் பட்டியல வைக்கிறதா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நாணல் பட்டி தண்ணி உள்ளா வராம இருக்க கீழ்பூசி அந்த நாணல் பட்டியை கொண்டு போயிட்டு கரெக்டா சரியான இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வர்ற இடத்துல கொண்டு நாணலுக்குள்ள வச்சு பிளான் பண்ணி கரெக்டா செய்திருக்கிறாள்ல. ரொம்ப திட்டமிடக்கூடிய ஒரு பெண். இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல அந்த தாயினுடைய திட்டமிடுதல் தான் குடும்பத்தை ரொம்ப சிறப்பா கொண்டு போகிறது. சொல்றீங்களா? தாயினுடைய தைரியமும் திட்டமிடுதலும் ரொம்ப அவசியம், தேவை. எல்லா முயற்சிகளும் செய்துட்டு கடைசியில ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். எவ்வளவு தூரம் தன்னால பாதுகாப்பா பிள்ளைய வளர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளர்த்தார். ஆனா இயலாத போது ஆண்டவரை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீர் தந்த குழந்தை என்று ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதை சரியாக செய்தாள் என்பதை வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ளே அறிவும் திறமைகளும் இயற்கையாகவே இருக்கிறது.
ஆனால் அதை எல்லா தாய்மார்களும் அந்த பிள்ளையினுடைய அறிவையும் ஞானத்தையும் வெளியே கொண்டு வருவதில்லை. பல தாய்மார்கள் அந்த பிள்ளையினுடைய அறிவையும் அதற்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளையும் அதை வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பழக்குவிக்கிறார்கள், மிக கவனமாக செய்கிறார்கள். பல தாய்மார்கள் பிள்ளையை ரொம்ப ஷார்ப்பா மாத்துறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர்லாம் பிள்ளைகளை அப்படி வளர்க்கறது இல்லை. இந்த தானியங்களே பார்க்கும்போது சிலருக்கு என்ன செய்யல, கடுகு மிளகு கடுகுன்ற அளவுல பெண் பிள்ளைகளுக்கு தெரியல. சில தாய்மார்ட்ட கிட்ட சொல்றாங்க, என் பிள்ளைக்கு படிக்க வேண்டிய வேலை ரொம்ப இருக்கு, அதனால கிச்சன் பக்கமே வராதன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. கடைசி வரைக்குமே அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கெல்லாம் சமைக்க தெரியலன்றாங்க. கல்யாணம் ஆன பிறகு சமைச்சு பழகிக்கிட்டோம்னு சொல்றாங்க. உண்மையிலே அது தவறான ஒரு பழக்கம். பிள்ளைகள் என்ன படித்தாலும் சரி, அவர்களை அவ்வப்போது சமையல் அறையிலே பழக்குவிக்க வேண்டியது இருக்கிறது. பெண் பிள்ளைகளை மட்டும்தானா? இல்லை, ஆண் பிள்ளைகளையும் சமையல் அறைக்குள்ளே பழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தவறாக எண்ணிவிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் குடும்பங்களில் ஒருவர் மட்டும் சமைப்பது, ஒருவர் மட்டும் வீட்டு வேலைகளை செய்வது மாறி இருவருமே சேர்ந்து வீட்டு பணிகளை செய்யக்கூடிய இடத்திற்கு இந்த உலகம் மாறி இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக நீங்க உங்க பிள்ளைகளை இப்போது இருந்தே அதுல பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. பழைய காலம் அப்படி இல்லை. வீட்டு வேலையெல்லாம் தாய் பார்த்துக் கொள்வாள், வெளி வேலையெல்லாம் தகப்பன் பார்த்துக் கொள்வார் என்ற காலம் இருந்தது போய் இப்பொழுது அப்படி இல்லை. வெளி வேலைகளையும் 2 பேரும் செய்வது, உள் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் 2 பேரும் செய்வதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்னும் அட்வான்ஸா போய் வெளி வேலைகளை பெண்ணும் வீட்டு வேலைகளை ஆணும் செய்யும் அளவுக்கு இப்படி முழுசும் மாறி போய் கிடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கவில்லை என்றால் அதில் வளர்ந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்படும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாய் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை எல்லா விதங்களிலையும் பழக்குவிக்க வேண்டிய அவசியம் என்ன செய்கிறதுனா இருக்கிறது. ஒரு பிள்ளை இருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் எளிதிருந்து கொண்டு வர வேண்டியதில்லை. அதுக்குள்ளே இருக்கிற திறமைகளையே நாம கொஞ்சம் விரிவாக்கி அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்கு நாம் உண்மையாகவே பாடுபட வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் இருக்க வேண்டியது, குறிப்பா தாய்மார்கள் அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, ஒரு குடும்ப பொறுப்பை, ஒரு குடும்பத்தை நடத்துகிற திறமையை இப்போதிருந்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் தாய்மார்கள் சொல்லும் காரியம் என்னவென்றால், நான் தான் சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நான் தான் ரொம்ப சுமந்தேன், அந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு வேலைகளை கொடுக்கறதும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு தான் கஷ்டத்தை சொல்றதும் இல்லை, அந்த குடும்பத்தின் தேவைகளை கூட சொல்றது இல்லை. வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை இருக்கும், பையனை கேட்டா ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. பிள்ளைய கேளுங்க, அது தெரியாது. வீட்டில் ஏதாவது தேவை இருக்கா, இல்லை எங்க அப்பா நல்லா தான் இருக்காங்க, எங்க அம்மா நல்லா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை, 3 நேரம் உணவு இருக்கு, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, நல்ல உடை இருக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டம் இல்லை, எல்லாமே கரெக்டா போகுதுன்னு பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒன்னொன்னையும் செய்யறதுக்கு அவங்க ஃபேமிலியில கஷ்டப்பட்டு தான் செய்யறாங்க, கடன் வாங்கி தான் செய்யறாங்க, யோசித்து தான் செய்யறாங்க. ஆனா தாயும் தகப்பனும் கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்றது பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. எனவே தான் பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியக்கூடாது என்று பிள்ளை இருக்கும்போது கஷ்டத்தையே பேசாமல், பிள்ளைக்கு கஷ்டத்தை காண்பிக்காமல், எல்லா கஷ்டத்தையும் தானே சுமந்து கொண்டே வீட்டு காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை நீங்கள் தவறு செய்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே குடும்பத்தின் கஷ்டங்களையும், பணம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதையும், எவ்வளவு பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுகிறோம் என்பதையும் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே போதித்தால் அந்த பிள்ளைகள் பணத்தின் அருமைகளை அறிந்து, உழைப்பின் மேன்மைகளை புரிந்து, இந்த பிள்ளைகள் அவர்கள் பணங்களை வீணடிக்காமல் திட்டமிட்டு செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். பல குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு குடும்பத்தின் தேவைகளையும் கஷ்டங்களையும் சொல்லாதது அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அவர்கள் ஊதாரியாக, செலவாளிகளாக, பொறுப்பற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். சிறு வயதிலேயே, வாலிப பருவத்திலேயே ஒரு குடும்பத்தை நடத்துவது, குடும்பத்தை சரியான பாதையில கொண்டு போவது என்பது எப்படி என்பதை பிள்ளைகளுக்கு சரியாக போதிப்பதற்கு முயற்சி எடுங்கள். அன்பானவர்களே, 2வது ஒரு தாயை பற்றி சொல்கிறேன். அவள் தான் வளர்ப்பு தாய்.
பார்வைக்கு உண்மையான தாய் போல தெரியும். அவள் ஆளுமை மிக்கவள். அவள் தான் பார்வோனுடைய குமாரத்தி. அவள் தைரியமான குணம். சரித்திரத்தில் சொல்லப்படும் போது இந்த பார்வோனுடைய குமாரத்தி ரொம்ப தைரியமானவளும் ஒரு ஒரு ஆளுமை மிக்கவளாக சொல்லப்படுகிறது. இதுதான் அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தது. நாடெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எபிரேய பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று. பார்வோன் அரண்மனையிலிருந்து சட்டமே வருது. ஆனா அந்த அரண்மனையிலே ஒரு எபிரேய பிள்ளை வளருது. அப்படின்னா பார்வோன் குமாரத்தி எவ்வளவு தைரியமா இருந்தா சட்டம் போட்ட அப்பா கிட்டையே பிள்ளையை வளர்க்க பெர்மிஷன் கேட்கிறா. அப்படின்னா பெரிய விஷயம் தானே. பார்வோன் குமாரத்தி அவள் பெறவில்லை பிள்ளையை, ஆனால் அவள் தாயாக இருந்தாள். பிள்ளை பெறலதான், ஆனா தாயின் அன்பு அவளுக்கு இருந்தது. பிள்ளையை வளர்க்கக்கூடிய பாசம் அவளுக்கு இருந்தது. அந்த பெட்டியை திறந்த உடனே அதுக்குள்ள குழந்தைய பார்த்த உடனே ஒரு இறக்கம் அவளுக்குள்ள வந்துருச்சு. அவ அந்த பிள்ளை மேல பாசத்தை கொட்டினான், அதை வளர்க்க நினைச்சான். தேவனுடைய கிரிய ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வோனுடைய குமாரத்தினுடைய தாய்மைன்னு ஒன்று இருக்குல்ல, பிள்ளை பெறாவிட்டாலும் ஒரு தாய்மை உணர்வு அந்த அந்த அவளுக்குள்ள இருந்தது. எனக்கும் அன்பானவர்களே, பெற்ற பிள்ளையின் மேல் தாய்மை பாசம் மட்டுமல்ல, எல்லா பிள்ளைகள் மேலேயும் பாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒரு இறக்க குணம் அவளுக்கு, பாகுபாடு இல்லாத இது எபிரேய குழந்தை தானே என்று வெறுப்பில் அவளுக்கு இல்லை. இல்ல, எகிப்திய பெண்ணாகிய எகிப்தியினுடைய அரசனாகிய பார்வோனுடைய குமாரத்திக்கு எகிப்தின் மேல் பாசமும் எபிரேயர் மேல வெறுப்பும் இல்லை. பாகுபாடு வெறுப்பில்லாத ஒரு பெண்ணாக இந்த பார்வோன் குமாரத்தி இருந்துக்கிறா அப்படின்னு பார்க்குறோம். அவளுக்கு கல்யாணம் ஆச்சுதா, கல்யாணம் ஆகலையா, அவ எப்படி இருந்தா, அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்துச்சா, அதெல்லாம் பைபிள் எழுதப்படலை. ஆனா அவள் அந்த குழந்தையை தன் குழந்தையாக எடுத்து வளர்ப்பதற்கு அவள் முடிவு செய்கிறாள் என்பதை நான் வாசிக்கிறோம். மூணாவது ஒரு தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ சிப்பிரால் பூவாள் அப்படின்ற 2 மருத்துவச்சிகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். இவர்களுடைய பங்கு மோசேயின் வாழ்வில் மிக முக்கியமானது. மோசேயின் வாழ்வில் யோகபேத் பெற்ற தாய் எவ்வளவு முக்கியமோ அதுபோல பார்வோன் குமாரத்தி ஆகிய வளர்ப்பு தாய் மிக முக்கியம். அதே போல இந்த சிப்பிரால் பூவாள் என்கிற 2 செவிலியர்கள் மோசேயின் வாழ்விலே தாயாக முக்கியம். ஏனென்றால் இவங்க 2 பேர் இல்லை என்றால் நிச்சயமாக மோசே வளரவோ பாதுகாக்கப்படவோ கஷ்டமாக இருந்திருக்க கூடும். ஏனென்றால் பிரசவம் பார்க்க இவர்கள் தான் போயிருக்க வேண்டும். அந்த குழந்தையை பிறந்த போது கொன்றிருக்க வேண்டும். ஆனால் ஒரு குழந்தையை கூட செவிலியர்கள் கொல்லவில்லை. எகிப்தியருக்கு பிறந்த எந்த குழந்தையுமே இந்த செவிலியர்கள் கொல்லல. காரணம் என்ன? அந்த மருத்துவச்சிகளுக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. 2 பேர் யாருன்னா, சிப்பிரால் அப்படின்னா அது ஒரு எபிரேய பெயர், அதற்கு பேர் அழகானது என்று அர்த்தம். பூவாள் என்கிற பேருக்கு அது கானானிய பேர், அதற்கு இளம்பெண் என்று அர்த்தம். 2 பேருமே எபிரேய மருத்துவச்சிகள்னு பைபிளில் சொல்லப்பட்டாலும் எபிரேயர்களுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவச்சிகள் தானே ஒழிய 2 பேரும் எபிரேயர்களாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருத்தி எபிரேய மருத்துவச்சியாக, இன்னொரு பெண் அவள் கானானிய பெண்ணாக இருந்திருக்க கூடும் என்றும் நம்பப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த பெயர் அப்படி. எனவே அவர்கள் கானானிய பெண்ணோ எபிரேய பெண்ணோ, ஆனால் பார்வோனாகிய அரசனுக்கு கீழ்ப்படியாமல் அரசாங்க சட்டத்தை கூட தாண்டி பிள்ளைகளை உயிரோடே காத்தார்கள். அப்படின்னா தேவன் இருந்த பயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால தேவன் அவங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருந்தார். கர்த்தருக்கு பயந்து எபிரேய பிள்ளைகளை கொல்லாமல் இருந்ததற்காக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆண்டவராலே. ஒரு மருத்துவச்சிகள் பிள்ளையை காப்பாற்ற வேண்டியவர்களை பிறக்கும் போதே கொல்ல சொல்றாங்க. பிரசவிக்கும் போதே இந்த குழந்தைய கழுத்தை நெருக்க சொல்றான் பார்வோன். ஆனா இந்த பெண்களுக்கு தாய்மை உணர்வு இருந்தது. அந்த பெண்கள் நினைச்சிருப்பாங்க நம்ம பிள்ளை மாதிரி தானே நினைச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைய சுகமா பெற பண்ணாங்க. ஆனா பார்வோன் அரண்மனையிலிருந்து தகவல் வருது. ஆனா பிள்ளைகள் யாரும் சாகலையே, பிள்ளைங்க பிழைச்சிடுறாங்களே, எப்படி நீங்க ஏன் கொல்லலன்னு கேட்டா சொல்றாங்க, நாங்க போறதுக்கு முன்னாடியே எகிப்திய பெண்களை போல இல்லை, எபிரேய பெண்கள் வலுவா இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களே குழந்தைய பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. அப்படின்னா
அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தது தப்பா, தப்பு இல்லையா? அப்போ அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? அவங்க அவங்க ராஜாவுக்கு கீழ்ப்படியலையே, சட்டத்தை மீறிட்டாங்களே, சட்டம் சொல்றது தானே செஞ்சிருக்கணும். அப்ப நான் இன்னைக்கு நீங்களும் நானும் அரசாங்க சட்டத்தை மீறலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே வரும்போது உண்மையா என்ன சொல்லப்படுதுன்னா, அன்பானவர்களே, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியத்தான் வசனம் சொல்லுகிறது, சட்டத்துக்கு கீழ்ப்படியத்தான் வசனம் சொல்லுகிறது. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய சட்டத்துக்கு மீறி அரசாங்கம் நடக்குமானால் தேவ சட்டத்துக்கு தான் நாம கீழ்ப்படிய வேண்டும். அலையில சொல்லுங்க. பிள்ளையை கொல்ல சொன்னா அதுக்கு கீழ்ப்படியும் அவசியம் ஒன்றும் இல்லை. கொலை செய்வது பாவம் அல்லவா? கொலை பாவம் என்று வசனம் சொல்லும் போது ராஜா கொல்ல சொன்னால் அதை மீறுவது பாவம் அல்ல. எனவே தேவை என்னவென்றால் அரசாங்க சட்டமா தேவனுடைய சட்டமா என்றால் முதலில் இருப்பது நம்முடைய தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. அன்பானவர்களை, பெரும்பாலும் தேவனுடைய சட்டத்தை அரசாங்க சட்டம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யும். ஆனால் எங்கே அரசாங்கம் தேவனுடைய சட்டத்தை மீறுகிறதோ அங்கே நாம் தேவ சட்டத்தை கைக்கொள்ள வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அன்பானவர்களை, இவர்களும் மோசேக்கு தாய் போலதான், சிப்பிராலும் பூவாலும் மோசேக்கு தாய் போலதான். அவர்கள் பாதுகாத்தார்கள். இந்த 2 மருத்துவச்சிகளும் பிடிபட்டால் என்ன நடக்கும் என்றால் கொல்லப்படுவார்கள். ஆனா அவர்களும் கூட பயப்படாமல் மோசையை பாதுகாத்துக்கிறார்கள் அப்படின்றத நாம் காணும்போது ஆச்சரியமா இருக்கு. அன்பானவர்களே, இயேசு தன் தாயை நேசித்தார். கடைசியாக யோவானிடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இதோ உன் தாய் என்று. அப்படியானால் தான் இருக்கும் வரை தாய்க்கு அவள் செய்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். தான் மரிக்கும் போது சொல்லுகிறாள், இனி தாயாக ஏற்றுக்கொள் யோவானே என்று யோவான் இடத்துல தாயை ஒப்பு கொடுக்கிறாருன்னா தாயை நேசிக்கிற ஒரு இடத்துல தான் அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மிரியாமை கூட ஒரு தாயாகத்தான் நினைக்கிறேன். மூத்த சகோதரி தாய் போல நடந்து கொள்கிறாள், அக்கா தான். ஆனா தாய் இடத்துல இருந்து இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த அக்கா இருக்கால, அவ தான் பிள்ளைக்கு தாய் மாதிரி என்ன செய்வான் இருப்பான். ஒரு பிள்ளைன்னா ஓகே, 2-3 பிள்ளைகள் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அம்மா செய்யற வேலையெல்லாம் யார் தான் செய்வா? அந்த பிள்ளையை குளிப்பாட்டுறதுல இருந்து ட்ரெஸ் பண்றதுல இருந்து அந்த மூத்த அக்கா செய்வா. அப்படின்னா பெற்றதுனால் மட்டும் தாய் அல்ல, பெறாவிட்டாலும் சில தாயாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அந்த பொறுப்புணர்ச்சி கடமைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் தாயின் அன்புக்கு ஈடாக எதுவும் இருந்துவிட முடியாது. இன்றைக்கு அநேக தாய்மார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார் வயதாகும் போது காயப்படுகிறார்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அதுல பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஏன் அந்த வசனம் சொல்லுதுன்னா, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல தாய் வயதாகும் போது அசட்டை செய்யப்படுகிறாள், அசட்டை செய்யப்படுகிறார்கள். எத்தனை தாய்மார்கள் அழுகையோடும் வேதனையோடும் கூட இருக்கிறார்கள். தான் வளர்த்த பிள்ளைகள் தன்னை பார்க்கவில்லை என்கிற ஏக்கம், பேசவில்லை என்கிற ஏக்கம், பிள்ளைய இரத்தத்தை சிந்தி அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பாசத்தை கொட்டி தியாகம் பண்ணி அந்த குழந்தைய பாதுகாத்து வளர்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் மிக மிக அதிகம். நான் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா நமக்கு செய்தது ஞாபகத்தில் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா எப்படி என்னை வளர்த்துருப்பாங்கன்னு நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்னா, பாஸ்டர் அம்மா பிள்ளைகளை வளர்த்த போது நான் பார்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. குழந்தை வளர்த்த நான் சின்ன குழந்தையா இருக்கும் ஞாபகமே இல்லை. விவரம் தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு நான் குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. எப்படி என்னை வளர்த்தாங்க, எப்படி கொத்து விட்டுலாட்டாங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பார்த்துருக்குறேன். இரவெல்லாம் முழிச்சு அழும்போதெல்லாம் அதுக்கு பால் கொடுத்து, அதெல்லாம் தொட்டில் தூக்கமே கிடையாது, தூங்கிக்கிட்டே ஒரு கயிறை கட்டி அப்படி தொட்டில் ஆட்டிக்கிட்டே இல்லை. அப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுப்போன்னு வரும்போது வீல்னு கத்தும். உடனே தாய் ஒரு கை தட்டுங்களேன் தாய்மாருக்கு. எஸ், உண்மையாக அது சொல்லி மாளாது, விவரிக்க முடியாத ஒரு அன்பும் தியாகமும் தாய்க்குள்ள இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தாயின் அன்பு மிக சிறந்தது. ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அந்த அந்த அன்பை யாருக்கு ஒப்பா சொல்லியிருக்குன்னா தாய்க்கு ஒப்பாக சொல்லியிருக்கு. பல இடங்கள்ல தாய்க்கு இணையாதான் தேவனுடைய அன்பையே சொல்லியிருக்கு. அன்பானவர்களே, எனக்கு தேவை இளம் வயதில் தாய்க்கு கீழ்ப்படிதலும் தாயை நேசிப்பது மட்டுமல்ல, தாய் முதிர் வயது ஆகும் போது பிள்ளைகள் தாயை நேசிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இளம் வயதில் கூட சாத்தியமாகுது, முதிர் வயதுல சாத்தியமில்லை. அநேக தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக ஏங்கி கிடக்கிறார்கள். சிலர் நினைக்கிறாங்க ரொம்ப பார்த்தே வருஷ கணக்காகுது, பேசிய வருஷ கணக்காகுது. எங்க வீட்டில் எங்க அம்மா இருக்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க, அவ பேசலையே, இவன் பேசலையே, 2 நாளாச்ச போனையே காணமேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, இப்போ பிள்ளைகள் அடிக்கடி பேசி என்ன செய்யணும், விசாரிக்கணும். அன்பானவர்களே, தயவு செய்து தாயின் மனதை புரிந்து கொள்ளுங்கள். பலர் தன் வேலைகளில் கவனம் செலுத்துவதனால, தன்னுடைய மனைவி கணவன் தன்னுடைய பிள்ளைகளை மேலேயே கவனம் செலுத்துவதனால, பிள்ளைகளுக்கு படிப்பிலே எதிர்காலத்துக்காக கவனம் செலுத்துவதில் தான் குடும்பத்தின் மேல் அக்கறையா இருப்பதனால் தான் பெற்ற தாயையும் மறந்து விடுகிற ஒரு அபாயம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளவில்லை. தன்னை பெற்ற தாயினுடைய அன்பை உணர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக மாறி போய்விட்டது. பரபரப்பான உலகத்தில் தன்னை பற்றியும் தன் பிள்ளைகளை பற்றியுமே கவனம் செலுத்தி தன் பெற்றவர்களை கடமை முடிந்து விட்டது என்று மறந்து போனவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. சிலர் தாய் இறந்ததற்கே வராத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. தாயை அவதூறாய் பேசுகிற பிள்ளைகள் இருக்காங்க. சிலர்லாம் சொல்றாங்க, எப்ப சாகும் இந்த ரெண்டும், எப்ப சாகும்னு கேட்கிறவங்க இருக்காங்க. ஒரு அம்மாலாம் அங்க வந்து அழுதாங்க, ஐயா என் கண்ணு முன்னாடியே கேட்கிறான் ஐயா, செத்தா தான் நிம்மதின்னு சொல்றான் ஐயா, நான் என்ன செய்யன்னு தெரியலன்னு தேம்பி தேம்பி அந்த அம்மா அழுகுது. அன்பானவர்களே, சில தாய்மார்கள் உங்கள் மேல் உள்ள அன்பினால் கடினமாக திட்டலாம். ஆனால் தாய் அன்புள்ளவளாகத்தான் இருக்கிறாள். திட்டுவதனால் தாய் பாசமில்லை என்று அல்ல. சில தாய் அன்பினாலே திருத்த நினைப்பாங்க, சில தாய் கண்டித்து தான் திருத்துவார்கள். திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, தாயினுடைய அன்பில் மாற்றம் இல்லை. அதிகமாக நேசிக்கிறாள். பிள்ளைகளிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறாள். பிள்ளைகள் தாய்க்கு பிரியமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய் நேசித்தான் வளர்க்கிறாள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, தாயினுடைய அந்த அன்பை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வளர்ந்தது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் தாயை நீங்கள் குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு செய்ததெல்லாம் நினைவில்லாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்கள் தாய் உங்களுக்காக செய்த தியாகங்கள் பெரிது, அதை மறந்து விடாதிருங்கள். அவர்கள் உங்களை நேசித்தாலும் சரி, அவர்கள் உங்களை திட்டினாலும் சரி, அவர்கள் உங்களை குறை சொன்னாலும் சரி, நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. தன் தாயை கவனிக்காத ஒருவனுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை, அது சாபமாக மாறும். அன்பானவர்களே, நான் என்னுடைய தாயை நினைத்து பார்க்கிறேன். எங்க அம்மாவை பற்றி உங்களுக்கு பலருக்கு தெரியும். என் வீட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள். அன்பானவர்களே, சொத்து ஒன்றும் எனக்கு மட்டும் தரவில்லை. எங்க வீட்டில் 6 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் என் வீட்டில் தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இங்கே இருக்கும்போது ரொம்ப கவலைப்படுவாங்க. வயதாகும் போது சுகவீனமும் அவர்களை தொற்றி கொண்டது. அவர்களை மருத்துவமனைகளிலே இங்கே பெட்ல சேர்த்து பலமுறை அவர்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளில் சில விசுவாசிகள் கூட எனக்கு பால்ராஜ், அவர் இப்போது இல்லை, ஒரு முறையெல்லாம் எங்கள் அம்மா மயங்கி விழுந்த போது அவர் தான் வந்து தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தார். அப்படியெல்லாம் பல நேரங்களில் என் தாயை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, அவன் காசு தரல இவன் காசு தரலையம்பாங்க. நான் சொல்லுவேன், எவன் காசு தராட்டாலும் சரி, நான் மட்டுமே உங்களை பார்த்துக்கிறமா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவேன். அநேக நேரங்களில் சொத்துக்களை பங்கு போட்டுக் கொள்கிறார்கள், அம்மாவை பங்கு போட ஆள் இல்லை. அம்மாவின் நகைகளை பங்கு போட ஆள் இருக்கிறது, ஆனால் அம்மாவை பங்கு போட ஆள் இல்லை. கம்மல் எனக்கு வேணும், செயின் எனக்கு வேணும் கேட்க ஆள் இருக்கு, ஆனா அம்மா என் வீட்டில் தான் இருக்கணும் அடம்பிடிக்கிற ஆள் குறைவு. எங்க அம்மாட்ட சொல்லுவேம்மா, அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு கையிலையும் பணம் கொடுத்துருவேன், சாப்பாடும் அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு பணமும் கொடுத்து, ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்ல. இந்த வீட்டில் தான், கீழ் வீட்டில் அவங்களுக்கு தனியா மேலே இடம் பத்தலைன்னு கீழே அவங்க இருந்தாங்க, அதற்கு மேலேயும் இருந்தார்கள். அவர்கள் கவலைப்படாத வரைக்கும்
கூடவே இருந்து கவனிக்க கிருபை செய்தார் ஆண்டவர். ஒரு பெரிய திருப்தி. ஆனாலும் கூட இன்னும் நினைச்சு பார்ப்பேன், நம்ம இன்னும் கூடுதலாக அம்மாவோடு நேரம் செலவு செய்திருக்கலாமோ, இன்னும் சில விஷயங்களை இன்னும் அதிகமாக செய்திருக்கலாமோ என்று நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அன்பானவர்களே, அவங்க மனசில் உள்ள ஏக்கத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன். பல நேரங்களில் பிள்ளைகள் பேசவில்லை என்று அழுததை நான் பார்த்திருக்கிறேன். புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் தாய்மாரும் வயதானவர்களாக இருந்தால் பைபிள் சொல்லுது, அவர்களை அசட்டை செய்யாதிருங்கள். பல நேரங்களில் நீங்க நினைக்கிற மாதிரி தாய் இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு புதிய தலைமுறை, பழைய தலைமுறை, நீங்கள் புதிய தலைமுறை. ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள்னு சொல்றாங்க. உண்மையாக காலங்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பல காரியங்கள் இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் இருக்காது. அதாவது 10 ஆண்டுகள்ல மாற்றம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் தலைமுறை மாற்றம் முற்றிலுமாய் மாறிவிடுகிறது. அவங்களுடையதான உடைகள், ஆடைகள். வெளியில பிள்ளைங்க விளையாடுறாங்க, யாராவது இருந்தால் கொஞ்சம் உள்ள வர வைங்களேன். யாராவது ஒருத்தர் போய் பிள்ளைகளை வெளியே விளையாடாம பாருங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா பல நேரங்களில் என்ன ஆகுது, அப்படி முரண்பாடுகள்னால சிலர் வெறுக்கிறாங்க தாயை. முரண்பாடு. அவங்க வளர்ந்த விதம், இந்த பெற்றோர்கள் தாய் வளர்ந்த விதம், அவங்க பிள்ளைகளை வளர்த்த விதம் அவங்க காலத்தில் இருந்தது, இப்போ மாறிடுச்சு. ஆனால் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படிலாம் செஞ்சோமே, இப்படிலாம் பண்ணவே, நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்களே, பிள்ளை இப்படி வளர்க்குறீங்களே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது, நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது உங்கள் அம்மா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, நாங்கள்லாம் சாப்பாடு அப்படி இப்படி செய்கிறீங்களே. அந்த காலத்தில் நடக்கிறது சில விஷயங்களை பெற்றோர்கள் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த உலகம் என்ன நினைக்கிறதுனா, இது புதிய உலகம் சொல்லி பெற்றோரை அசால்ட்டா நினைக்கிறாங்க, அல்லது அஜாக்கிரதையா அவங்கள அற்பமாக நினைக்கிறது உண்டு. நீங்களும் அந்த காலம் கிராமத்து ஆட்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்குள்ள பிள்ளைகள் வயதானவங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. ஒரு அம்மா சொல்லுது, கிளவி உன்னையே தான் கூப்பிடாரு பாஸ்டர். வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த அம்மா விசுவாசி தான் சொல்லுது, அவங்க அம்மா அங்கே உள்ள இருக்காங்க, வயசானம்மா. தாயை பார்த்து பிள்ளை சொல்லு, எனக்குலாம் எதாவது எடுத்து அடிச்சிடலாமான்னு வந்துச்சு. விசுவாசியாகி போச்சு, அடிக்க முடியாது. சொல்லுது, கிளவி உன்னையே தான் பாஸ்டர் கூப்பிடுறாரு வான்னு. எனக்கு நான் கோபமா வந்துச்சு. உண்மையிலே பாஸ்டரா வேற இருக்கிறமே, ஒரு தாயை பார்த்து கிளவின்னு கூப்பிடுற அளவுக்கு மனசு மாறிட்டுனா அந்த அம்மா மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும்ல, வேதனை இருக்கும்ல. அதாவது காய்ந்த ஓலைகள் மறுபடியும் பச்சையாகுவதில்லை. ஆனா பச்சை ஓலை என்றைக்காகிலும் ஒரு நாள் காஞ்ச ஓலையாக மாறித்தான் ஆக வேண்டும். என்னைக்காவது மாறித்தான் ஆகணும். எனக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை கூட உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் மறந்து விடாதிருங்கள், உங்களைப் போல இருக்க மாட்டார்கள். வயதாகிவிட்டால், உங்கள் தாய் வயதாகிவிட்டால் அவர்களெல்லாம் அருவருப்பாக இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்க, அருவருப்பாக நினைக்கிறாங்க. ரொம்ப நீட்டா இருந்தவங்க தான், ஆனால் வயசாகும் போது உடுத்துவது வித்தியாசமாக உடுத்துகிறார்கள். அவர்கள் சாப்பிடுவது வித்தியாசமாக சாப்பிடுகிறார்கள். எல்லாரும் சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் சாப்பாடுலாம் ஒட்டி இருக்கும். கீழே சிந்தாமல் சாப்பிட சொன்னவர்கள் இப்போது கீழே சிந்தி சாப்பிடுவார்கள். சிலரெல்லாம் திட்டுவது உண்டு, என்ன சாப்பிட்றீங்க இப்படி திட்டிக்கிட்டு, வாயெல்லாம் வடிச்சுக்கிட்டு. சிலரெல்லாம் அவங்கள புறக்கணித்து விடுகிறார்கள். சில குடும்பங்களில் பொது இடத்துக்கு அம்மா வர்றதில்லை, வெக்கம். அவங்க நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க, அருவருப்பா நினைக்கிறாங்க. ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைக்கிறார்கள். வீட்டுக்கு ஆள் வரும்போது அவர்களை ஒரு ஆளாக மதித்து வெளியே கொண்டு வருவதில்லை. குடும்பத்துக்குள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சில குடும்பங்கள்ல. அன்பானவர்களே, ஒருவரெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு எல்லாருக்கும் வேஷ்டி எடுத்து கொடுப்பார், ஏழைகளுக்கெல்லாம் சேலை எடுத்து கொடுப்பார். தாய்க்கு சேலை எடுத்து கொடுக்க முடியும், தாய் கொடுப்பதில்லை. வீடு கட்டினான் அன்னையின் பேரில், நான் மறக்க முடியாத வார்த்தை, வீடு கட்டினான் அன்னையின் பேரில். அன்னை இருப்பதோ அனாதை இல்லத்தில். பசுமலையில ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தோம். நம்ம சபையில பிறந்த பாபு அவங்க வீட்டில் ஒரு முறை 2 முறை போயிட்டோம். இப்போ போனப்ப நிறைய வயசானவங்க, அவங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் பார்க்கும்போது பிரதாபமாக இருந்தது. அந்த முதியோர் இல்லத்தில் நடத்துகிற ஒருத்தர் என் கூட உட்காந்து பக்கத்தில் பேசிகிட்டே இருந்தார். சொன்னார், பாஸ்டர், அம்மாவுக்கெல்லாம் பிள்ளைகள் 2 பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க,
அப்படின்னு சொன்னார். கொண்டு விட்டதோட சரி, 7 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். தெல்லூர்ல இருந்து ஒரு அம்மா அங்க இருக்கு. எனக்கு 3 பெண் பிள்ளைகள் ஐயா. அம்மாட்ட நானே பேசினேன். 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பையன். 4 பிள்ளைகளுமே என்னை கவனிக்கல, நான் என்னை கொண்டு சேர்த்துட்டாங்க. அனாதையா இருக்கிறேன். எனக்கு பேர பிள்ளைகளா இருக்கிறாங்க. என் பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னை தேடி அவங்க வர்றதில்ல, எனக்கு ஃபோன் பண்றதும் இல்லை, என்னை மறந்து விட்டார்கள் என்று அந்த அம்மா அழுகும்போது கஷ்டமாக இருந்தது. இவங்க வளர்க்கலன்னா அந்த 4 பேரும் வளர்ந்துருப்பாங்களா, படித்திருப்பார்களா, வேலைக்கு போயிருப்பார்களா? தன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்கின ஒரு தாயை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அவர்கள் வந்து எப்படி மகிழ்ச்சியாக இருந்து விட முடியும்? மகிழ்ச்சியாக இருந்து விட முடியும்? அந்த முதியோர் இல்லத்தின் ஒவ்வொரு தாயிடத்திலும் தனித்தனியாக பேசினால் ஏகப்பட்ட சோக கதைகள் அங்கே இருக்கிறது. ஏராளமான சோக கதை. தயவு செய்து அப்படி செய்யாதிருங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு போதகனாக உங்கள் முன்னே நிற்கிறேன் என்றால் கர்த்தருக்கு பிறகு என் தாயினுடைய பிரயாசம்தான் ரொம்ப முக்கியமானது. ஒருபோது நான் மறந்து விட முடியாது. அவர்கள் இல்லை என்றால் நான் இங்கே வந்து நிற்க முடியாது. மகனாக மட்டுமல்ல, ஒரு ஊழியனாக நான் இருக்கிறேன் என்றால் என்னுடைய தாயை நான் இப்பொழுது நினைக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்க போறோம். நான் உங்களை பார்த்து அன்பாய் கேட்கிறேன். அன்பானவர்களே, உன் தாயை அற்பமாக எண்ணாதிருங்கள். தாய்மார்கள் மட்டும் எழுப்பினா அவங்களுக்காக ஒரு சிறப்பு ஜெபம் செய்யலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருமணமான எல்லா சகோதரிமார்களும், குழந்தை இருந்தாலும் இல்லாட்டாலும், திருமணமாயிருந்தால் எல்லாம் எழுந்து கீழே இருக்கிற மற்ற பிள்ளைகளும் ஆண்களும் கண்களை மூடி முடிஞ்சா கையை உயர்த்தி உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருமையா, ஸ்தோத்திரம். தாயினுடைய மனக்காயங்கள் பலர் வெளி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா பிள்ளைகளுக்கு அவமானம் தானே. பிள்ளைகள் செய்வதை வெளியில் சொன்னால் பிள்ளைகளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனா பிள்ளைகளாலே காயப்பட்டவர்கள் அதிகம். பிள்ளைகள் பலரும் தாய்மார்களை காயமாக்குகிறார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அம்புகளாக தாயின் மனதை காயமாக்குகிறது. தூக்கி எறிந்து பேசுது. எல்லாம் எதுக்கு இருக்கிற, செத்து தொலைய வேண்டியதானே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் போது தாய் சாகவும் வழி இல்லை, வாழ்வதற்கும் வழி இல்லை. என்ன செய்வதென்று கலங்கி திகைத்து நிற்கிற குடும்பங்கள் நிறைய தாய்மார்கள். நிறைய பேரை சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஐயா ஆண்டவர் என்னை எடுத்துக்கிடணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் நிறைய பேர் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். சீக்கிரமா எனக்கு சாவு வரட்டும். அப்புறமா சொன்னாங்க, ஐயா நான் எதுக்காக ஜெபம் பண்ணு கேட்டேன். நம்ம சொன்னாங்க, கடவுள் என்னை எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என் மகன் வந்து அடிக்கிறான் என்னைய, என்னால வலி தாங்க முடியல ஐயா, என்னால வலி தாங்க முடியல, பயங்கரமா அடிக்கிறான், என்னால அடி வாங்குவதற்கு தெம்பு இல்லை, கடவுள் என்னை எடுத்துக்கிட்டா போதும். தாயை அடிக்கிற மகன்கள் உண்டு, தாயை அடிக்கிற மருமகள் இருக்கிறான். தாயை கவனிங்க. தாயை கவனிப்பதற்கு நீங்க தடையாகவும் இருந்துடாதீங்க. கணவர் அவங்க தாயை பார்க்க, சகோதரிகளே மருமகள்களே, நீங்க தடையா இருந்துடாதீங்க. ஏன்னா அது சாபம், அது சாபம். உறுதுணையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாயின் கண்ணீர் மிகுந்த வேதனை. உங்களை பார்த்து தாய் சந்தோஷப்படுவாங்களான்னு ஒரு முறை நினைச்சு, தாய் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்களா? என் மகன் என் மகளை, நீங்க மகள்களா இருந்தாலும் சரி, கணவருடைய துணையோடு உங்கள் அம்மா தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். நான் இங்கே பேசுகிறவன், நான் வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசாமல் நான் எதை செய்கிறேனோ அதை சொல்லுகிறேன். பாஸ்டம்மாவுடைய அம்மா வந்து எங்க கூட இருக்க அவங்க விரும்பல. அங்கதான் நிறைய அவங்க எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, அங்கதான் இருக்க விரும்பினாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா இருந்ததுனாலையும் என்னால 2 பேரையும் பார்க்க முடியல. ஆனா அவங்களுக்கு அவ்வப்போது பணங்களை அனுப்பி உதவி செய்தோம்.
ஆசிரமா கையில கொடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்பி அடிக்கடி போய் பார்ப்பதும் உண்டு. போன்ல அடிக்கடி விசாரிப்பது உண்டு. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும்னா வயதான தாய்மார்களை, தகப்பன்மார்களை நினைவு ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த வசனத்தை ஒரு நாள் மறந்துடாதீங்க. நீதிமொழிகள் 23:22, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை. அன்புள்ள ஆண்டவரே, எழுமின் இருக்கிற தாய்மார்களுக்காக ஒரு முறை ஜெபிக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. தாயின் காயங்களை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு தெளிவை தாரும். தாயின் அழுகையும் அந்தரங்கத்தில் அழுகிற கண்ணீரையும் பலர் அறியாமலே இருக்கிறார்களே, உணரும் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உணரும் கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கால வேளையில் யாராகிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளால், பேர பிள்ளைகளால் காயப்பட்டு, அற்பமாக எண்ணப்பட்டு, அசட்டை செய்யப்பட்டு, தனிமையிலே சிறைப்பட்டு வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தரே இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வாழவும் வழி தெரியாமல், ஆண்டவரை மறிக்கவும் முடியாமல், என்ன செய்வேன்னு தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே வாழ்வு தாரும், வாழ்வு தாரும், வாழ்வு தாரும். தாயின் அழுகையை பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும். தாயின் காயங்களை ஆற்ற பிள்ளைகள் முன் வரட்டும். ஆண்டவரே, ஒரு முறை கூட பிள்ளைகள் தன்னை வளர்த்ததை எண்ணி பார்க்கட்டும். ஆண்டவரே, குழந்தையாய் இருக்கும்போது சுகவேனப்பட்டதும் அப்போது பார்த்ததையும், தாய் தன்னுடைய உதரத்தால் தன்னை வளர்த்ததையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளையும் உணர்ந்து பார்க்கட்டும். ஆண்டவர் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒரு கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். பல தாய்மார்கள் பலவீனமா இருக்கிறாங்கப்பா. உங்களுடைய பலன் அவங்க மேல இருக்கட்டும். உங்க பலன் அவங்க மேல இருக்கட்டும். ஆசையாய் வளர்த்த பிள்ளைகள் அசட்டையாய் பண்ணாமல் தாயின் மேல் அன்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை. இளம் வயதில் தாயின் கை பிடித்திருக்கிற பலரும் வயதாகும் போது கையை விட்டு விட்டார்களே. வயதாகும் போதும் கை பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிறு வயதிலே தான் தள்ளாடாமல் இருக்க தாயின் கரத்தை பிடிக்கிறவர்கள் வயதாகும் போது தாய் தள்ளாடாமல் கரம் பிடிக்க மறுக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களுக்கு உதவி செய்யும். அன்பு வளரட்டும். எங்க சர்ச்சில் ஆண்டவர் எல்லாரும் தாயை நேசிக்கட்டும். தாய்க்கும் பிள்ளைகளுக்கு உறவு வளரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.